வணக்கம். மிதுன ராசிக்காரங்க சந்திராஷ்டம தினத்தை எதிர்கொள்வது எப்படி? பார்க்கணும் இல்லையா? மிதுன ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடத்துக்குரியவன். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்கியஸ்தானம் இதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன். அவன் சந்திராஷ்டம தினத்தன்று 8ஆம் இடத்துக்கு செல்கிறான். மகரத்துல போய் செல்றான். அப்போ அவங்க இந்த சூழ்நிலையை 2.25 நாள் எதிர்கொள்ள வேண்டியது எப்படி? அவனே குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி மறைகிறதுனால குடும்ப நிகழ்வுகளில் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். தன வரவு தடைப்படக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் தேவையில்லாத விஷயங்களில் செலவு செய்வதையோ முதலீடு செய்வதையோ தவிர்க்க வேண்டும். ஞாபக மறதியாக பொருள்களை தவறவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி நாம் ஒன்று பேச நினைத்து பேசுவது ஒன்றாக இருந்தும் பிரச்சனைகள் வரும். இதுதான் தன குடும்ப ஸ்தானாதிபதி மறைகிறதுனால உள்ளது. அதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தனஸ்தானாதிபதி இப்போ அலுவலக ரீதியாக சில அலைச்சல்களை மறைகிறதுனால அலுவலக ரீதியாக சில அலைச்சல்களை உண்டு பண்ணலாம். குடும்ப ரீதியாக சில அலைச்சல்களை உண்டு பண்ணலாம். தொழில் விஷயமாக, பதவி விஷயமாக, பிள்ளைகள் விஷயமாக சில அலைச்சல்களை உண்டு பண்ணலாம். இதெல்லாம் அந்த சந்திராஷ்டம தினங்கள்ல நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வழக்கம் போல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பொருளாதார விஷயங்களாக புது முயற்சிகள் எதையும் எடுக்கக்கூடாது. பொருளாதாரம் சம்பந்தமாக புது முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கனிவுடனும் அனுசரணையுடனும் நடக்கணும். தேவைக்கு மட்டும்தான் பேசணும். கடுந்து பேசக்கூடாது. இனிமையாக பேசணும். இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம இந்த 2 நாளை எளிதாக கடந்து பிரச்சனை இல்லாம வந்துடலாம். அலுவலக ரீதியாகவும் வேலை விஷயமாகவும் அலைச்சல்கள் ஏற்படும். அதை நன்றாக திட்டமிட்டு இது தேவைதானா அல்லது 2 நாளைக்கு பிறகு செய்யலாமா என்பதை எல்லாம் எண்ணி பார்த்து செய்யணும். இளைய சகோதரர்கள் விஷயமா ஒரு சகோதரர்களோ, மூத்த சகோதரர்கள் விஷயமா சில விஷயங்களோ செய்யறதா இருந்தாலும் எண்ணி பார்த்து செய்யணும். சரி, தவிர்க்க முடியாம இந்த விஷயங்களை செய்யறது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணுங்கிறதா இப்போ கேள்வியே. அப்படி என்றால் நம்ம சந்திர பகவானுடைய அருள் வேண்டி சந்திரன் காயத்ரிய காலையிலேயே எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில சொல்ல முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கையில சொல்லி வழிபடணும். உங்களுடைய ராசி மிதுனமாக இருப்பதனால பெருமாளினுடைய வழிபாடுகளை செய்யணும். பெருமாளினுடைய அம்சமாகிய பெருமாள் விஷ்ணுனுடைய காயத்ரி, கிருஷ்ணர் காயத்ரி, ராமர் காயத்ரி மந்திரம் இவைகளையெல்லாம் சொல்லணும். இவைகளுடன் கோளறு பதிகத்தையும் முழுசுமாக பாடி பொருளுணர்ந்து பாடி நீங்க அந்த பணிகளை செய்யலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல தவிர்க்க முடியாத அளவுக்கு பிரயாணம் வந்தாலோ அல்லது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். இப்ப சந்திர பகவான மணி மந்திரம் ஔடதத்துல நம்ம எல்லாத்துக்கும் எளிதாக உள்ளது மந்திரம் தான். மந்திரத்தை எந்த நேரமும் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் அல்லவா? அந்த சந்திராஷ்டம தினம் முழுவதுமே சொல்லிக் கொண்டிருக்கலாம்ல. அதான் நல்லது. அப்ப சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பொருள் உணர்ந்து மனசுக்குள்ள அடிமனதுல உச்சரித்து கொண்டே அந்த இருக்கலாம். முடியாதவங்க காலையில மட்டும் முடிஞ்ச எண்ணிக்கையில சொல்லிட்டு போகலாம். சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயா.
ஓம் பத்மத்வஜாய வித்மகே, தாமரை பூவை கையில் வைத்துக்கொண்டு அகில உலகங்களுக்கும் அருள்பாலிக்கின்ற சந்திர பகவானே, ஹேமரூபாய தீமகி, உலக மக்களின் மனங்களையெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்குரிய காரகனான சந்திர பகவானே, உன்னை நாங்கள் பணிந்து வணங்குகிறோம். எங்களுக்கு அருள் புரிந்து எங்களுடைய கஷ்டங்களை போக்குவீராக. இதான் அதனுடைய பொருள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். இதனுடன் சேர்ந்து நம்மளுடைய ராசிக்குரிய கடவுளான நாராயணனை வணங்க வேண்டும். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். நாராயணன் என்ற அழகிய திருநாமத்தை கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுளே, வாசுதேவன் மகனாக உள்ளவனே, வாசுதேவனே, விஷ்ணு என்ற நாமத்தை உடையவனே, உன்னை வணங்குகிறோம். எங்களுக்கு அருள் புரிந்து எங்களுடைய துயரத்தை காப்பீராக. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். அடுத்து ராம பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத். தசரத சக்கரவர்த்தியின் மகனாக இந்த மண்ணுலகில் அவதரித்து எங்களை எல்லாம் துஷ்டர்களிடமிருந்து காத்தவனே ராமனே, தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி, சீதா பிராட்டியினுடைய துணைவனாக இருந்து சீதாராமனாக எங்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ராமனே, உன்னை போற்றி வணங்குகிறோம். எங்களுடைய துயரங்களை கலைந்து காப்பீராக. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத். கிருஷ்ணனுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் தாமோதராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரஜோதயாத். தாமோதரன் என்ற நாமத்தை உடையவனே, ருக்மிணியை துணைவியாக கொண்டு எங்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருப்பவனே, கிருஷ்ண பரமாத்மா என்ற பெயரை உடையவனே, எங்களை காத்து எங்களுடைய துயரங்களை போக்குவீராக. அப்போ சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத், இது சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் என்ற விஷ்ணுனுடைய காயத்ரி மந்திரத்தையும் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத் என்ற ராமபிரானுடைய காயத்ரி மந்திரத்தையும் ஓம் தாமோதராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரஜோதயாத் என்ற மந்திரத்தையும் நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டிரமத்தன்று எவ்வளவு அதிகமாக நினைக்க முடியுமோ சொல்ல முடியுமோ செய்தால் பகலவனை கண்ட பனி போல உங்களுடைய துயரங்கள் எல்லாம் நீங்கிவிடும். சந்திராஷ்டிரமத்தை எதிர்கொள்வதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு எளிய வழிமுறை. அதே சமயத்தில் இனிமையாக பேச வேண்டும், தேவையில்லாத பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடாது, தேவையான செலவுகளை செய்யக்கூடாது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த வகையில் சந்திராஷ்டிரமத்தை எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.